Hey guys, welcome back to our channel. Class 21 ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா full hand மெஹந்தி எப்படி வரையிறது. ஒரு ஃபுல்லா நம்ம வந்து ஹேண்ட்ல எப்படி மெஹந்தி போடணும், மெஷர்மென்ட் வந்து எப்படி பண்ணனும், எந்த டிசைனுக்கு அப்புறம் என்ன டிசைன் போடணும் அப்படின்றது தான் நான் வந்து இந்த கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கை ஃபிங்கர் அதை வந்து பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கணும். அண்ட் அந்த கர்வ் டிசைன்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃபிங்கர் வச்சு போடாதீங்க. ஃபிங்கர்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் கையை எடுத்துட்டு அவுட்லைன் மாதிரி நீங்கள் வந்து ஹேண்டை வச்சு வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பிரிஸ்ட் லென்த் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்கேலை வச்சு போடுங்க. உங்கள் கை வந்து இப்போ குட்டியாக இருக்கும், சில பேர்த்துக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹேண்டை தான் வரையணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஸ்கேலை வச்சு கொஞ்சம் நான் இப்போ எப்படி வரைஞ்சேன் அதே மாதிரி நீங்கள் வந்து வரைங்க. ஸ்கேல் வச்சு ரெண்டு பக்கமும் லைன் ட்ரா பண்ணிட்டு சென்டர்ல லைட்டா, ரொம்ப தெரியாத மாதிரி லைட்டா ஒரு மார்க்கிங் லைன் மாதிரி நம்ம போட்டுக்கணும். இந்த மார்க்கிங் லைன் பேஸ் வச்சு தான் நம்ம ஒரு தீம் ஃபிகரா இருக்கட்டும், அண்ட் இப்போ ஒரு எலஃபண்ட் டிசைன் வரைகிறோம் அண்ட் பீகாக் டிசைன் வரைகிறோம் அப்படின்னா அது சென்டர்ல தானே நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த மார்க்கிங் லைன் போட்டோம்னா சென்டர் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் போட போறோம். ஸ்டார்ட் அப் டிசைன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வரைய ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, ஸோ அது பேர் தான் ஸ்டார்ட் அப் டிசைன். ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு வந்து பீகாக் போடலாம், எலஃபண்ட் போடலாம், அண்ட் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், என்ன டிசைன்னாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். அது பேர் தான் ஸ்டார்ட் அப் டிசைன். இந்த ஃபுல் ஹேண்ட் மெஹந்தி பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை நாள் வரை கிளாஸ் 20 வரைக்கும் என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோமோ அது எல்லாமே தான் நம்ம இதில் வந்து வரைய போறோம். இதுக்கு நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து இந்த டிசைனுக்கு நான் இப்பவே கொடுக்கல. ஃபுல்லா நான் வந்து டிசைன் ஹேண்ட் ஃபுல்லா டிரா பண்ணதுக்கு அப்புறம் தான் நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து கொடுப்பேன். எந்த டிசைன் நம்ம டிரா பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒரு பார்டர் டிசைன் வந்து கொடுக்கணும். பெல்ட் பார்டரா இருக்கட்டும் அண்ட் பார்டர் டிசைனாகவும் இருக்கட்டும். எந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம பார்டர் டிசைன் வந்து கொடுத்துட்டு தான் அடுத்த டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் அது பார்க்கறதுக்கு நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். நம்ம வந்து சென்டர் லைன் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ இந்த டிசைனுக்கு நம்ம சென்டர் மார்க் லைன் பண்ணதை வச்சு தான்
இந்த ரெண்டு சைடும் நம்ம லைன்ஸ் வந்து பிரிச்சிருக்கோம். ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கிறதுக்காக ஒரு சைடு வந்து பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் இருக்கும். இப்போ சென்டர் லைன் மார்க் பண்ணனா அந்த லைனுக்கு லெஃப்ட் சைடும் ஒரு 1 ஃபிங்கர் கேப் இருக்கும், இல்லை 2 ஃபிங்கர் கேப் இருக்கும். அண்ட் ரைட் சைடும் 1 ஃபிங்கர் இல்லை 2 ஃபிங்கர் கேப் வச்சு நம்ம வந்து லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா 3 டிசைன் பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். என்கேஜ்மெண்ட் தீம், மேரேஜ் தீம், பேபி ஷவர் தீம், இந்த 3 பிக்சரும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் கிளாஸ் 23, 24, 25 அப்படின்னு போட்டு நீங்கள் வரையணும். 22 வந்து நான் உங்களுக்கு பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் மெஹந்திக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க் வந்து நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணணும், இதெல்லாம் நான் 22ல் வந்து சொல்லுவேன். கிளாஸ் 23 வந்து பேபி ஷவர் மெஹந்தி வரைங்க. அண்ட் கிளாஸ் 24 வந்து என்கேஜ்மெண்ட் மெஹந்தி வரைங்க. 25 பார்த்தீங்கன்னா மேரேஜ் மெஹந்தி வந்து வரைங்க. நான் அந்த 3 பிக்சரும் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் அது போக முஸ்லீம்ஸ் வந்து சில பேர் நாங்கள் வந்து இந்த உருவப்படம்லாம் வரைய மாட்டோம் சிஸ்டர் அப்படின்னு என்கிட்ட வந்து ஆல்ரெடி கிளாஸஸ்லாம் நான் மெஹந்தி, பீகாக், எலிஃபென்ட் இதெல்லாம் வரைஞ்ச போது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனி ஒர்க் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் வரைஞ்சி எனக்கு வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு பிக்சர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஹேண்ட் இருக்கும். நீங்கள் வந்து 1 ஹேண்டு 2 ஹேண்ட்லேயுமே ஒரே டிசைன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஹேண்டு மட்டும் வரைஞ்சா போதும். அந்த ஒரு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரபிக் டிசைன் தான் நான் கொடுத்துருப்பேன் கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த அரபிக் டிசைனும் நீங்கள் வரைங்க. மெஹந்தி டிசைன் வந்து நம்ம போடும்போது எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும்னா 1 ஃபிங்கருக்கு பார்டர், இல்லைன்னா 2 ஃபிங்கருக்கு பார்டர், அண்ட் 3 ஃபிங்கருக்கு ஸ்டார்ட் அப் டிசைன், 3 ஃபிங்கருக்கு கிரிட் டிசைன், இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஃபிங்கர் டிசைனை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா இன்னொரு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்னா ரைட் ஹேண்ட் சைட்லையும் இதே டிசைன் நம்ம ட்ரா பண்ணுவோம். அப்போ ரெண்டையும் வச்சு கையை வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. இதே இது நம்ம ஃபிங்கரை வச்சு நம்ம 2 கையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதே இது நம்ம ஃபிங்கர் மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம்னா ரைட் ஹேண்ட் டிசைனுக்கும் நம்ம வந்து ஓகே இந்த டிசைனுக்கு நம்ம 3 ஃபிங்கர் எடுத்தோம், இந்த பார்டர் டிசைனுக்கு 1 ஃபிங்கர் எடுத்திருக்கோம், இந்த பார்டர் டிசைனுக்கு 2 ஃபிங்கர் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணி நம்ம டிசைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் இந்த அரபிக் டிசைனோட மேரேஜ் தீம் வந்து வரைய வேண்டாம். பட் பேபி ஷவர் தீமும் என்கேஜ்மெண்ட் தீமும் நீங்கள் வரையலாம். என்கேஜ்மெண்ட் தீமும் பேபி ஷவருக்கும் உருவம் வரைகிறதுக்கு பதிலாக என்ன இடத்துலலாம் அந்த உருவம் மாதிரி வந்திருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்களும் இந்த பிக்சர்ஸில் உள்ளதை வந்து வரையணும். நம்ம மெஹந்தி கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மெஹந்தி கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், சர்டிஃபிகேட் எப்படி சென்ட் பண்ணுவேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து பார்டர் டிசைன் 1 ஃபிங்கர் கேப்பில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 ஃபிங்கர் இல்லை 2 ஃபிங்கர் பெல்ட் பார்டர் அப்படின்னா இதை விட தாண்டி வந்து நம்ம போட்டோம்னா நல்லா இருக்காது. 3 ஃபிங்கருக்குலாம் பார்டர் போட்டால் நல்லா இருக்காது. கிரிட் டிசைன் அண்ட் ஃபில்லிங், நெகட்டிவ் ஃபில்லிங், ஸ்டார்ட் அப் டிசைன், இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம 4 ஃபிங்கர்ஸ் வரைக்கும் போடலாம். 5 ஃபிங்கர் 6 ஃபிங்கர்லாம் நம்ம போடக்கூடாது, அது நல்லா இருக்காது. அண்ட் 3 ஃபிங்கர் மேக்ஸிமம்னா 4 ஃபிங்கர் இவ்வளோதான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், எப்படி நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் A4 ஷீட்டாக இருக்கட்டும், டிராயிங் நோட்டாக இருக்கட்டும், ஹேண்ட் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைன் நான் கொடுத்துருக்க டிசைன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள்.
நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீட்டா போட ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள பிரைஸ் வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்க வந்து இப்போ ஒரு பிரைட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்டார்டிங் வந்து நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து ஒரு 500 and 800 இந்த மாதிரி வந்து நீங்க சார்ஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஹேண்ட் வந்து பிராக்டிஸ் ஆகணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்போ வந்து நம்ம ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம வந்து இப்போ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து நீங்க 2000, 3000, 4000 இந்த மாதிரி ஃபிகர் ஒர்க்லாம் 10,000 வரைக்கும் நம்ம வந்து போர்ட்ரைட் டிசைன் இந்த மாதிரிலாம் 10,000 வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பாம்ல வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரே டிசைன் வந்து ரிப்பீட்டடா போடுறதை விட நிறைய டிசைன், நெகட்டிவ் ஃபில்லிங் அண்ட் கிரிட் டிசைன், ஃபில்லிங்ஸ் இந்த மாதிரி நிறைய டிசைன் நம்ம கொடுத்தோம்னா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மெயினா நம்ம டிரா பண்றதுக்கு வந்து கோன் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா போதும். என்ன டிசைன் வேணாலும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எழுதுறது ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா? பென்சில் வச்சு நம்ம எப்படி எழுதுறோம், வரைகிறோம், பென்சில் வச்சுலாம். ஸோ அதே மாதிரி நம்ம கோனையும் பிடிச்சி நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டா நம்ம வந்து ஈஸியா என்ன டிசைன் கொடுத்தாலும் நம்ம ஈஸியா டிரா பண்ணிடலாம். இந்த டிசைனை வந்து நான் எழுதியும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஆரோ மார்க் போட்டு பார்டர் டிசைன், ஃபில்லிங் டிசைன், பீகாக் டிசைன், நெகட்டிவ் ஃபில்லிங், லைன்ஸ், வைன்ஸ் இந்த மாதிரி நான் எல்லாமே எழுதியிருப்பேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 3 பிக்சர் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த டிசைன்லயும் நீங்க வந்து எழுதணும் கண்டிப்பா. ஏன்னா ஃபுல் ஹேண்ட் மெஹந்திக்கு வந்து நீங்க இதை கம்ப்ளீட்டா எனக்கு எழுதிதான் போட்டோ ஷேர் பண்ணணும். அதுவும் பெண்ணை வச்சுதான் நீங்க எழுதணும். அப்பதான் வந்து அழியாது நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலுமே. ஸோ நீங்களும் அந்த டிசைன்ல என்னென்ன பிரைடு ஃபேஸ், சைடு ஃபேஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபில்லிங், ஸ்டார்ட் அப் டிசைன், பார்டர் டிசைன், பெல்ட் டிசைன், ஃபில்லிங்ஸ், பீகாக் டிசைன், எலஃபண்ட் டிசைன், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம இப்போ மேரேஜ் தீமுக்கு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இந்த மாதிரி என்ன டிசைன்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க எனக்கு எழுதியும் காமிக்கணும். ஃபோன் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும். நீங்களும் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நீங்க வந்து இப்போ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. பட் ஆனாலும் சில பேருக்கு எனக்கு இந்த டிசைன்லாம் ஒழுங்கா வர மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னா மெசேஜ் பண்றீங்க. நீங்க ஹேண்ட் பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். ஸோ இந்த சர்டிபிகேட் வாங்கினா மட்டும்தான் ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு கிடையாது. நீங்க உங்க ஒர்க்கை வந்து எந்த லெவலுக்கு வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்களோ அப்பதான் நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆக முடியும். யாருக்கெல்லாம் சர்டிபிகேட் வந்து கொரியர் பண்ணணுமோ அவங்க வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. மெசேஜ் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க இல்லையா? அதுல எனக்கு சிஸ்டர் எனக்கு கொரியரா பண்ணிருங்க சர்டிபிகேட் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
பிடிஎஃபாக சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எதுவும் நீங்கள் வந்து தனியாக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டாம். பட் கொரியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து தனியாக சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபிங்கருக்கு வந்து நம்ம என்ன டிசைனாலும் கொடுக்கலாம். ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், கிரிட் டிசைன் கொடுக்கலாம், அண்ட் நம்ம ஃபிகர் ஒர்க் வரையலாம். எதுனாலும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த டிசைன் தான் ஃபிங்கருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிசைன் வந்து சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணதை வந்து ஃபிங்கர் டிசைன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸாலஜி கோர்ஸில் வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸோட உங்களுக்கு மிக்ஸாலஜி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் 699க்கு. ஸோ நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரியும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவும் வந்துடும். அண்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸும் நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ பார்த்தே நீங்கள் வந்து ஹேண்ட் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தியரியும் கவர் ஆகிடும். அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஹேண்ட் ப்ராக்டிஸாகவும் ஒரு கோன் மேக் பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு மிக்ஸாலஜி சர்டிஃபிகேட்டும் சென்ட் பண்ணிடுவேன். அண்ட் மறக்காம இந்த கிளாஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ கமெண்ட்ல வந்து நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் 3 கிளாஸஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை ட்ரா பண்ணுங்க அப்படின்ட்டு. அதோட லென்த் வந்து கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும், பிரிஸ்ட் லென்த் வரைக்கும் இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க டிசைனை விட கொஞ்சம் தாண்டியே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா A4 ஷீட் வந்து பத்தாது. ஸோ ஒரு A4 ஷீட்டோட எட்ஜில் இன்னொரு A4 ஷீட்டை ஒட்டிக்கோங்க. கம் போட்டு ஒட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 A4 ஷீட் சைஸ் கிடைக்குமா. அப்போ உங்களோட பாம் லென்த்லேருந்து பிரிஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிடும். அந்த டிசைன் போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இல்லை சிஸ்டர் எனக்கு இந்த A4 ஷீட்டில் பத்தலை, ஸோ அதனால தான் நான் பாதி டிசைன் வந்து வரைஞ்சேன் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எனக்கு வரைஞ்சி சென்ட் பண்ணணும், ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணணும். பிகினரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணி இப்போ பிரைடல் ஒர்க் வரைக்கும் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. ஸோ இந்த பிரைடல் ஒர்க் வந்து ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும். ஸோ நீங்கள் நீட்டாக பண்ணல அப்படின்னா நான் அகைன் வந்து உங்களை போட சொல்லுவேன். நீங்கள் ஸோ ஸ்டார்டிங் போடும்போதே நீட்டாக அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் போட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க 3 பிக்சருமே நீங்கள் வந்து நீட்டாக போடுங்க. நீட்டாக போடலன்னா நான் உங்களை அகைன் போட சொல்லுவேன். நீங்கள் நீட்டாக போட்டு எனக்கு இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன்.
இந்த மாதிரி தான் நீங்களும் ஒவ்வொரு டிசைனுக்கு நேராக எழுதி கொடுக்கணும். ஸ்டார்ட் அப் டிசைன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா பார்டர் டிசைன் யூ பெல்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் ஆல்டர்னேட்டிவ் டாட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 3D கிரிட் டிசைன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் லைன் வைன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பெல்ட் பார்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டார்டிங்கே நான் உங்களுக்கு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டதான். நெக்ஸ்ட் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் இதில் எப்படி எழுதியிருக்கணும் இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா பீகாக் அண்ட் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வைன்ஸு அப்புறம் கேப் ஃபிங்கருக்கு வந்து கேப் ஃபில்லிங் வந்து நம்ம கொடுக்கணும். அப்புறம் ஃபேன்சி ஸ்வெல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபிங்கருக்குலாம் கிரிட் டிசைனும் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து கேப் வந்து ஃபில் பண்ணலை. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே விடுறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.